திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூண்ல தீபம் ஏற்றணும். இந்த மாசம் இந்த வருஷம் கார்த்திகை தீபத்தன்று கார்த்திகை தீபத்தை அந்த மலை உச்சியில உள்ள தூண்ல தீபம் ஏற்றணும் அப்படின்னு ராம ரவிக்குமார் தொடர்ந்த வழக்குல நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன், மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் மதுரை அமர்வோட நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அங்க போய் மலை உச்சியில தீபம் ஏற்றலாம்னு சொல்லியிருந்தாரு. அது தொடர்ந்து அந்த நீதிமன்ற உத்தரவை மதிக்காத நீதிமன்ற அந்த கோயில் அதிகாரிகள் மற்றும் அரசு மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கணும்னு தொடரப்பட்ட வழக்கு விசாரணை இன்னைக்கு நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுல சில உத்தரவுகளை பிறப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் மதியம் 3 மணிக்கு வழக்கை ஒத்தி வச்சிருந்தாங்க. அந்த வழக்கு விசாரணை இப்ப எடுத்தாங்க. இப்ப விசாரணைக்கு எடுத்த போது அவங்க என்ன ஒரு உத்தரவுகள் பிறப்பிச்சிருக்காங்க. என்னன்னா, மதுரை மாநகர காவல்துறை இணை ஆணையர் இனிக்கோ அவங்க விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப சொல்லியிருக்காங்க. கோர்ட்டு சார்பா நோட்டீஸ் அனுப்பணும். அது போக தமிழகத்தின் தலைமைச் செயலாளர், தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் மற்றும் சட்டம் ஒழுங்கு காவல்துறையோட கூடுதல் காவல்துறை தலைவர், அடிஷனல் டிஜிபி சட்டம் ஒழுங்கு லா அண்ட் ஆர்டர், அவங்க டிசம்பர் 17ஆம் தேதி இந்த வழக்கு சம்பந்தமான விசாரணையில காணொலி வாயிலா வீடியோ கான்பரன்சிங் மூலமா ஆஜராகணும், கோர்ட்டு விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போ உள்ள இதுவரைக்கும் கொடுத்திருக்க உத்தரவுப்படி மதுரை மாநகர காவல்துறை இணை ஆணையர் இனிக்கோவுக்கு விளக்கம் அளிக்க கோரி நோட்டீஸ் அனுப்பணும். அதுபோக தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி, தமிழ்நாடோட தலைமைச் செயலாளர் மற்றும் சட்டம் ஒழுங்கு காவல்துறையோட கூடுதல் காவல்துறை தலைவர், அடிஷனல் டிஜிபி சட்டம் லா அண்ட் ஆர்டர் போலீஸ், இவங்க டிசம்பர் 17ஆம் தேதி வீடியோ கான்பரன்சிங் காணொலி வாயிலாக வழக்கு விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் தனது உத்தரவுல இப்ப பிறப்பிச்சிருக்காங்க.